பாருங்களேன். நீங்க ஒரு காரியம் செய்வது வேற ஒரு இடத்துக்கு போறீங்க. ஒண்ணு பஸ்ல போறீங்க, இல்ல டூ வீலர்ல போறீங்க, இல்லைன்னா ஆட்டோ ஏதோ ஒரு எடுத்து போறீங்க. அந்த இடத்துல போயிட்டு அந்த காரியம் முடிச்சுட்டு வரீங்க. இப்போ அந்த காரியம் நீங்க செய்வதற்கு நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் நீங்க தயாரிக்கல. நீங்க போன ஆட்டோவோ இல்ல எந்த வண்டியோ நீங்க தயாரிக்கல. யாரோ தயாரிச்சு, யாரோ அதை ஓட்டி, அதுல நீங்க பயணம் பண்றதுனால எந்த ஆக்சிடென்ட் இல்லாம அங்க போய் சேர்ந்திருக்கீங்க. அங்க ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங் நீங்க கட்டல. சோ எல்லா விஷயத்திலயும் நீங்க இல்ல. ஆனால் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பார்ட்டை செஞ்சிருக்கீங்க. அதற்கு உண்டான பலன் வந்த உடனேயே எல்லாமே நீங்க தான் செஞ்ச மாதிரி நினைச்சுக்கிறோம். அது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் வேற மாதிரி சிந்தனையில பார்ப்போமே. எல்லாருக்கும் நன்றி. கிராட்டிடியூட், ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட். இந்த ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட் இது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உணர்ச்சின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும்ன்ற ஒரு ஒரு உத்வேகம் உங்க மனசுக்குள்ள வரணும். எல்லா காரியமும் நீங்க மட்டுமே செய்வதில்லை. இப்ப நீங்க ஒரு இடத்த விட்டு கிளம்புறீங்க அப்படின்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி உங்க வீட்டுல இருக்கு, அந்த கரண்ட்ல ஏதாவது ஒரு ஒர்க் பண்றீங்கன்னா, அந்த கரண்ட் தயாரிச்சது நீங்க கிடையாது, யாரோ ஒருத்தர். அந்த பல்பு தயாரிச்சது நீங்க கிடையாது, அந்த வீடு நீங்க கட்டிருக்கலாம், பணம் கொடுத்திருக்கலாம். ஆனால் உண்மையில நீங்க பண்ணீங்கன்னா இல்ல. யூ ஹாவ் ஒன்லி கான்ட்ரிபியூட்டட் சம்திங். அப்போ இத்தனை பேரு உடைய உழைப்பு, இத்தனை பேருடைய பங்கு இருந்தா தான் அந்த காரியத்துல நீங்க வெற்றிகரமா செய்ய முடியும். அப்போ ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட் எல்லா விஷயத்திலையும் வரணும். இது முக்கியமா கடவுள்கிட்ட இருக்கணும். இந்த ஹோ ஒப்போனோ போனோ 4 வார்த்தைகள் சொல்லுது. ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. மீண்டும் சொல்றேன். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இது ஹவாயன் முறை. அந்த பீப்புள் இத ஒரு காலங்காலமா ஒரு பெரிய பிரச்சனை. உங்களால அது சால்வ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து இந்த பிரச்சனை வருவதற்கு ஏதோ ஒரு காரணம் நமக்கு தெரியல. இத நம்ம எப்படி சொல்றோம்னா பதிவுகள் அப்படின்றோம். ஒரு சிலது மீண்டும் மீண்டும் நடக்கும். காலம் மாறும், இடம் மாறும், பெயர்கள் மாறும், அதே துன்பம் ஏற்படும். நீங்க ஒருத்தட்ட ஏமாறுறீங்க அப்படின்னா, அவர் பேர் ஏதோ ஒண்ணு எக்ஸ்ன்னு வச்சீங்களேன். திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் வருவாரு, அவர் பேர் ஒய்யா இருக்கும். வேற ஒரு இடம், வேறு ஒரு காலம், மீண்டும் ஏமாற்றம். அப்போ ஒரு பேட்டர்ன் ரிப்பீட்டடா உங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணாலும் மாறல. அப்போ உங்களுக்குள்ள அந்த பேட்டர்னை நீங்க வெளியே அனுப்பல. அதுக்கு இன்னொரு இது சொல்லுவாங்க, சிவசூத்திரத்துல வரும். நான் அதை சுருக்கம் பண்ணி சொல்றேன். ரீலிவிங் இஸ் ரிலீவிங். மறுபடியும் சொல்றேன். ரீலிவிங் இஸ் ரிலீவிங். என்ன அர்த்தம்? இது ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். ஏன்னா என்னுடைய இது எல்லாமே ஒரு பிஹேவியர் சேஞ்ச். அந்த அந்த இதுக்கு தான் போகும் என்னுடைய, நான் எங்க பேசினாலும். ஏன்னா நான் முதல்ல ஒரு லெக்சரோட கேட்டு சரி நான் என்ன எடுத்துக்கணும், இதுல இருந்து நான் எப்படி இதை பண்றது. எல்லாராலையும் வாட் டு டூன்னு சொல்ல முடியும், ஒரு சில பேரால தான் ஹவு டு டூன்னு சொல்ல முடியும். நாம அதை தேடணும், அதை தெரிஞ்சுக்கணும். ஹவு டு டூன்னு தெரிஞ்சுதான் நீங்க வெற்றியாளர். இந்த பரேட்டோ பிரின்சிபல் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரீஃபேஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன முன்னோட்டம். இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கத்து கொடுத்து நீங்க கத்துக்கல. நம்ம டிஸ்கஷன் பண்றோம். இப்ப எனக்கு நேரம் கொடுத்துருக்கீங்க, நான் பேசுறேன். திருப்பி நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரீலிவிங் இஸ் ரிலீவிங் அப்படின்னா என்ன? உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஏன் திரும்பி திரும்பி வருது, ஏன் கஷ்டங்கள் திரும்பி திரும்பி வருது அப்படின்னா, காரணம் நாம் தான். இது அந்த காலத்துல ரொம்ப சிம்பிளா சொல்லி போட்டார் கலியன் பூங்குன்றனார். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரான்ற, நீதாண்டா கொடுக்குறன்ற. நீதான் காரணம். உனக்கு ஏற்பட நன்மைக்கு நீதான் காரணம், தீமைக்கும் நீதான் காரணம். ஏனென்றால் உன் எண்ண உணர்வுகள், அலைகள், நீ அதையே தான் அட்ராக்ட் பண்ற. எனக்கு தோல்வி ஏற்படும், எனக்கு அன்லக்கி, நான் எது பண்ணாலும் சரியா வராது, ஏதாவது ஒண்ணு உள்ளுக்குள்ள மனசு நினைக்கும் போதே அது தடுக்கப்படுகிறது. இது அந்த இடத்துல இருந்து நம்ம சில பேர் அந்த காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க, எப்பா நீ எது நினைச்சாலும் நல்லபடியா யாரையும் சபிக்காத. ஏன்னா
சில தேவதைகள் ததாஸ்து ததாஸ்து சொல்லிட்டு இருக்கணும். ததாஸ்துனா அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம். அது இங்கிலீஷ்ல வேற மாதிரி சொல்லலாம்னா அந்த ஜீனின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பூதம். யுவர் விஷ் இஸ் மை கமாண்ட். இன்னொரு வாட்டி சொல்றேன், யுவர் விஷ், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன விரும்புறீங்களோ, அதுவே என் கட்டளை. அவன் ஒருத்தனை ரோட்ல போறீங்க, ஒருத்தன் குறுக்கு அப்படி வந்துட்டான், உடனே நீங்க வண்டியில போறீங்க, உடனே அவனை ஒரு கெட்ட வார்த்தையில திட்டுறீங்க, அல்லது அவனை ஏதாவது கை காமிச்சு பேசுறீங்க. அவனை திட்டிட்டீங்க, அவன் காதுல விழுதோ இல்லையோ, உங்ககிட்டேந்து ஒரு சொல் பிறந்து விட்டது, அதோட எஃபெக்ட் காட்டும். எங்கேயும் போறான்னு திருப்பி உங்ககிட்ட வரும். அதனாலதான் யாரையும் வந்து திட்டாதே, சபிக்காதே. ஏன்னா யுவர் விஷ். அவனை முட்டாள்னு திட்டுறீங்க, முட்டாள் நீங்க அனுப்பிச்சிட்டீங்க, லெட்டர் அனுப்பிச்சிட்டீங்க, அங்க ரிசீவ் ஆள் இல்லை, திரும்பி உங்ககிட்ட தான் வரும். யுவர் விஷ் இஸ் மை கமாண்ட். சோ முட்டாள்தனமான காரியங்கள் நீங்களே செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் திருப்பி கிளியர் கொடுக்குறேன். இப்ப முதல் காரியம், இதுல நான் வெளியே வரணும். ரீலிவிங் இஸ் ரிலீவிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க சின்ன வயசுல ஏற்பட்ட மனக்காயங்கள், தோல்விகள், பணம் இழப்பு, வியாபார தோல்வி, நம்பி ஏமாந்தது, இதெல்லாம் வந்து உங்க மனசுல ஆழமா இருந்துகிட்டே இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து எத்தனை பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்கோ அதெல்லாம் உங்க என்ன மறந்து போயிடும். சின்ன வயசுல இருந்து நீங்க குழந்தையா இருக்கும்போது ஞாபகம் இருக்காது, ஒரு ஏஜ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஞாபகம் இருக்கும். அப்ப ஏற்பட்ட காயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, இந்த இடத்துல போகும்போது என்னுடைய அண்ணார் என்னை அடிச்சிட்டாரு, இல்லதே எங்க அம்மா அடிச்சிட்டாங்க, அது இன்னும் கூட எனக்கு ஞாபகமா இருக்குன்னா, அது கொஞ்சம் ஒரு பாயிண்டா எழுதி வச்சு என்ன செய்ய சொல்றாங்கன்னா, திருப்பி உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு அந்த இன்சிடென்ட்டை நீங்க மறுபடியும் கொண்டு வரணும், உங்க மனதளவுல கொண்டு வரணும். அந்த ஏஜுக்கு நீங்க போகணும். அப்ப அம்மா திட்டுறதோ அல்ல அப்பா திட்டுறதோ அல்ல பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ பண்ணதோ, அதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அப்போ மனசு காயப்படும். ஏன்னா திருப்பி அதை யூ ஆர் ரீலிவிங் த சிச்சுவேஷன், யூ ஆர் ரீலிவிங் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட். ஒரு வாட்டி நினைங்க, தாக்கம் அதிகமா இருக்கும். 2வது தடவை அதையே கொண்டு வாங்க, 3வது முறையும் கொண்டு வாங்க, 4வது முறையும் கொண்டு வாங்க. ஒரு கட்டத்துல அது உங்களை லட்சியமே பண்ணாத மாதிரி ஆயிடும். உங்களுக்கே அதுல இருந்து ஒரு ஒரு ரிலீஃப் கிடைச்சிடும். ஸோ when you relive certain happenings in your life, it gets relieved. அது உங்களை விட்டு போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மான்னு எடுத்துப்போமே, இந்த ஒரு கர்மா உங்களை திரும்பி திரும்பி அடிக்குதுன்னா, you relive that karma mentally. when you relive that karma, it gets relieved. அவ்வளவுதாங்க, it gets relieved. போயிடும் உங்களை விட்டு. திருப்பி அதே மாதிரி சம்பவம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். இது கொஞ்சம் டீப் பிலாசாபிக்கல் தாட் மாதிரி இருக்கும். பிராக்டிக்கலா செஞ்சு பாருங்க. நான் பிராக்டிக்கலா செய்யற மாதிரி தான் சொல்றேன். உங்களால முடியும். உங்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டங்கள், ப்ராப்ளம், இதெல்லாம் நினைச்சு திரும்பி அதே சிச்சுவேஷனை ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி, சில பேருக்கு 10 வாட்டி கூட தேவைப்படும், பரவாயில்ல. முதல் தடவை ரொம்ப கஷ்டமா இருக்கும், 2வது தடவை இந்த கஷ்டம் குறையும், 3வது தடவை இன்னும் டைல்யூட் ஆகும், 7 தடவை எல்லாம் வரும்போது அது உங்களை பாதிக்காது. அதுவே நீங்க விட்னஸ் தான் பண்ணி, யூ வில் பி சிட்டிங் அண்ட் விட்னஸிங், பட் யூ வில் நாட் பி டேக்கிங் பார்ட். அப்போ யூ ஆர் ஆக்சுவலி டிரான்செண்டிங் இட். யூ ஆர் டிரான்செண்டிங் இட். அத உங்களை பாதிக்கல, அந்த எண்ண அலைகள் உங்ககிட்ட இருந்து விலகிடுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதே இன்சிடென்ட் வாழ்க்கையில வராது. அப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் அதுக்கு காரணம் நீங்க தான், உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தான். சரி, அதை வந்து எனக்கு இன்னும் புரியல, எனக்கு அது வரல அப்படின்னா, அடுத்த ஒரு எக்ஸசைஸ், ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதுல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? ஐ லவ் யூனா உடனே தப்பா எடுத்துக்க வேண்டாம். கடவுளை நீங்க லவ் பண்ணுவீங்க, உங்க குழந்தைங்களை லவ் பண்ணுவீங்க, மனைவியை லவ் பண்ணுவீங்க, அப்பாவை லவ் பண்ணுவீங்க, நண்பனை லவ் பண்ணுவீங்க. இந்த லவ் என்ற வார்த்தை வந்து ஒரு ஒரு வித்தியாசமான வார்த்தை. அது எப்படி நான் சொல்லுவேன்னா, இட் இஸ் இன் பிட்வீன், வேற ஒரு நோக்கத்துல நம்ம பார்த்தோம்னா, இட் இன் பிட்வீன் கம்பேஷன் அண்ட் செக்ஸ். நடுவில் இருக்கிறது தான் லவ். அதனாலதான் சொல்லுவோம், நான் காதலில் விழுந்து விட்டேன். யாரும் காதலில் எழுந்து விட்டேன்னு சொல்ல மாட்டான். I have fallen in love. ஆங்கிலத்துல கூட I have fallen in love அப்படிதான் சொல்றான். I have risen in loveன்னு சொல்றது இல்லை. விழுந்து விட்டேன், ஏன்னா எனக்கு புரியல. I don't understand. So I just fell down.
இப்ப அந்த இதுக்கு வேண்டாம். இப்ப வர அந்த ஐ லவ் யூன்ற வார்த்தை, இது கடைசியா சொல்ல வேண்டிய வார்த்தை. அது இறைவனுக்கு நீங்க சொல்றதா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நன்மை செய்தவங்க சொல்றதா இருக்கலாம். ஐ எம் சாரின்னு யாருக்கு சொல்றீங்கன்னா, இந்த இறைவன் கிட்ட தான் சொல்றீங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னமோ தெரியல, கஷ்டங்கள் திரும்பி திரும்பி வருது. என்ன என்ன கஷ்டம் நான் செஞ்சேனா தெரியல. ஏன்னா நீங்க செய்ததான் திரும்பி உங்களுக்கு திரும்பி வரும். ஸோ அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கேட்குறீங்க, ஐ எம் சாரின்னு சொல்றீங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ், மன்னித்து விடுங்கன்னு கேட்குறீங்க. தென் 3வது வார்த்தை தேங்க்யூ. இதை நம்ம நினைக்கிறோம், எல்லாம் சொல்றோமே, நீங்க சொல்லலைங்க. நானும் கூட அவ்வளவு சொல்லலை. எல்லாத்துக்கும் இந்த ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட் கொண்டு வர மாற்றங்கள் ஏற்படும். நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கிராட்டிடியூட். இப்ப நான் உங்களை பார்க்க வரேன், நீங்க எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறீங்க குடிக்கிறதுக்கு. நான் வெயில வந்திருக்கேன். அது நான் தண்ணி குடிக்கும் போது நான் ஒரு தண்ணிக்கு கஷ்டப்படுறவன் இல்லை. நான் வந்து எனக்கு தண்ணியோ காஃபியோ கொடுக்குறீங்க, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க, ஐ எம் ட்ரிங்கிங் இட். நான் உங்களை வாழ்த்துவேனோ இல்லையோ, என் உடம்பு இது உள்ள போனதை ஏன்னா சம்திங் இட் ஹஸ் கான் இன் அண்ட் ஐ ஷுட் இம்மீடியட்லி தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ் கைண்ட் ஹெல்ப். என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் யூ ஷுட் ஹாவ் தட் ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட். இது மிகப்பெரிய பவர் உங்க பின்னாடி டெவலப் ஆகிட்டே வரும். அது எங்க போனாலும் உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். எவ்ரிபடி வில் லவ் யூ. ஏன்னா அந்த ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட் நீங்க கொடுக்க கொடுக்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி பெருசா பண்ணிடும். பிரபஞ்சத்துக்கு அளவுலாம் கிடையாதுங்க. எவ்வளவு வேணா கொடுக்கும், எவ்வளவு வேணாலும் கொடுக்கும். ஆனா இதுல திருக்குறள்ல 4ஆம் அதிகாரம், அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல் வலியுறுத்தல் வலிமை, அதனுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுதல். அது என்ன சொல்லுது? அதுல இருக்க 10 குறளும் பிரமாதங்க. எதெல்லாம் நன்மை, எதெல்லாம் தர்மம், எதெல்லாம் வந்து தர்மம் இல்லை, எதெல்லாம் அறம் அப்படின்னா எல்லாம் நிறைய சொல்லலாம். லட்சக்கணக்கில் வந்துடும். இப்ப நீங்க ஒரு பஸ்ல போறீங்க, ஒரு வயசானவர் வர்றாரு, வாங்க ஐயா உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறீங்க, அது ஒரு சின்ன தர்மம் தான். ஒரு இடத்துல போறீங்க, ஒருத்தர் தடுமாறுற மாதிரி இருக்காரு, உடனே அவருக்கு போய் ஹெல்ப் பண்றீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சின்ன சின்ன காரியங்கள், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது, ஒரு மிருகத்துக்கு ஹெல்ப் பண்றது, எது வேணாலும் அதெல்லாம் அறம் தான். அப்ப எத்தனையோ சொல்ல முடியுமா? திருக்குறள் ரொம்ப அழகா சொல்லிடுறாரு. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை 4ம் இழுக்கா இயன்றது அறம்ட்டார். நான் அறம்னு எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. இந்த 4 விஷயங்கள் செய்யாம இரு, பாக்கி நீ எது செஞ்சாலும் அறம் தான் அப்படின்ட்டு. எவ்வளவு பெரிய ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி திருக்குறள், திருவள்ளுவர் இஸ். பாருங்க, அழுக்கார் அவா வெகுளி இன்னாச்சொல். பொறாமை குணம் அழுக்கார். அவா அதிக ஆசை. இன்னாச்சொல் இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசுற. வெகுளி கோபம். இந்த 4ஐயும் எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரீங்களோ, அப்புறம் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் அறம்தான். அது உங்களுக்கு வாழ்க்கை பூரா வரும். நீங்க வந்து பணம் நிறைய எல்லாம் நீங்க பணத்தை லக்ஷ்மியை நோக்கி நீங்க திரத்தாதீங்க, போய் தேடி பிடிக்காதீங்க, அது ஓடி போயிடும். சரஸ்வதியை உள்ள கொண்டு வாங்க. சரஸ்வதின்றது நாலேஜ். இந்த வெள்ளை தாமரை மீது வீற்றிருப்பாள், உடனே வந்து ஒரு லேடி உட்கார்ந்துருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. அதோடைய உள்கருத்து இருக்கு. அதாவது இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சில ஸ்லேடைகளால் சொல்லப்பட்டது. வெள்ளை தாமரை என்பது நம்மளுடைய பிரெயின் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா செரிப்ரம், அது வெள்ளையா இருக்கும். சீட் ஆஃப் நாலேஜ்னு அர்த்தம். செரிப்ரம் இஸ் யுவர் சீட் ஆஃப் நாலேஜ். வெள்ளை தாமரை மீது வீற்றிருப்பாள். யுவர் நாலேஜ் இஸ் ஹியர். திஸ் இஸ் வேர் யூ ஹேவ் காட் டு கிரே செல்ஸ். திஸ் இஸ் வேர் யூ ஹேவ் டு டெவலப். இதைத்தான் நீங்க கொண்டு வரணும். அதுதான் ஒரு அழகா வேற ஒரு இதுல சொல்லி உடனே அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து கடவுள்னா இப்படிதான் இருப்பார் அப்படி இல்ல. நாலேஜ், நாலேஜ். வெள்ளை தாமரை மீது வீற்றிருப்பார் யாரு? சரஸ்வதி. சரஸ்வதி என்பது என்ன? உங்க நாலேஜ். வேர் இட் இஸ், இட் இஸ் இன் யோர் பிரெயின். ஏன் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தருடைய சிந்தனை ஏன் மாறுபடுது. குழந்தையாய் பிறக்கும் பொழுது எல்லோருமே ஒரு 10% இன்டெலிஜென்ஸோட தான் பிறக்கிறோம். பாக்கி 60%, 70%, ஈவன் 90% நீங்களாக பெறப்பட்ட அர்த்தம். நீங்களாக கொண்டு வந்ததுதான். தட் இஸ் வாட் யூ அக்வயர்ட். மற்றது எல்லாம் அக்வயர்ட் இன்டெலிஜென்ஸ் தான். உங்களுக்கே தெரியும் நீங்க எப்படிப்பட்டன்னு. உங்களுக்கு தெரியாம இருக்குமா? சின்ன வயசுல நீங்க பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஐ ஷுட் ஹவ் புட் சம் டைம் அண்ட் எஃபர்ட் இன் திஸ். லேட்டா தான் புரியும், அந்த ஏஜ்ல புரியாது.
அதனாலதான் இந்த சில சின்ன வயசுல எல்லாம் சில விஷயங்கள் கதை மூலியமா தான் சொல்லுவாங்க எல்லாருக்கும். புரியட்டும் புரியட்டும்னு. எல்லாரும் கதையை தான் படிக்கிறோம், புரிவதில்லை. அது புரிஞ்சு வரும்போது வயசு இருப்பதில்லை, வாழ்க்கையும் இருப்பதில்லை. அதனால எப்படி நம்ம இதுல ஐயோ இப்ப இத்தனை வருஷம் போயிடுச்சு, எனக்கு ஐம் ஜஸ்ட் 50, ஐம் 47, எவ்வளவு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல இருப்பீங்க. ஸ்டார்ட் வித் கிராட்டிடியூட். ஸ்டார்ட் தேங்கிங் ஃபார் எவ்ரிதிங். ஸ்டார்ட் தேங்கிங் காட் ஃபார் யூ ஆர் டுடே ஐ அம் அலைவ், டுடே யூ ஆர் அலைவ் அண்ட் வி ஆர் டாக்கிங். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இப்போ நம்ம ரெண்டு பேரும் கனெக்ட் ஆயிருக்கோம். அப்ப என்ன நடக்குது இங்க? என்னுடைய வாழ்க்கையில் சில மணித்துணிகள் உங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்றேன். அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய என்னுடைய வாழ்க்கை என்பது என்ன, என்னுடைய நேரம் என்பது என்ன, என்னுடைய காலம் என்பது என்னன்னா, நான் வாழும் மணித்துளிகள் தானே. வினாடிக்கு வினாடி, இந்த வினாடி நான் உயிரோட தானே இருக்கேன், இந்த வினாடி நான் பேசிட்டு தானே இருக்கேன், இந்த வினாடி நீங்க கேட்டுட்டு தானே இருக்கீங்க. சோ உங்கள் வாழ்க்கையில ஒரு பங்கு எனக்காக நீங்கள் செலவிடுகிறீர்கள், அதற்கு நன்றி. உங்களுக்காக நான் செலவிடுகிறேன், நீங்களும் எனக்கு நன்றி சொல்லலாம். இவ்வளவுதாங்க. இதுல நான் என்பது என்னுடைய தனிப்பட்ட அந்த உருவமோ அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அ நாலேஜ். அந்த நாலேஜ் கொடுக்கக்கூடியது யாருனாலும் தான். பாத்தீங்களா, அந்த ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் ரொம்ப அழகா வரும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தனிப்பட்ட மனிதனை சொல்லல, இறைவனை சொல்லுது. குரு பிரம்மான்றது அதான் அல்டிமேட். குரு பிரம்மா, குரு விஷ்ணு எங்கும் வியாபித்திருப்பது, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு நாலேஜ் வரணும்னா அந்த இறைவனுடைய அருள் வேணும்னு அர்த்தம். அப்ப நான் இறைவனோட அருள் நீங்க பெறணும்னா அவனுக்கு நன்றி சொல்லணும்னு அர்த்தம். இவ்வளவுதாங்க. கிராட்டிடியூட். இந்த பவர் ஆஃப் கிராட்டிடியூட் இஸ் சோ மச். ஒன்லி இஃப் யூ புட் இட் ஆன் பிராக்டிஸ் யூ வில் என்ஜாய் இட். நீங்க அதை பிராக்டிக்கலா பண்ணணும். பண்ணீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு டாபிக் பரேட்டோ பிரின்சிபல், 80-20 பிரின்சிபல். ரொம்ப அழகான ஒரு டாபிக். சின்ன ஒரு இது மாதிரி கொண்டு போறேன், அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல நீங்க உங்களால எங்கேயும் போக முடியும், யாரையும் கேள்வி கேட்க முடியும், அந்த மாதிரி ஒரு பவர்ல இருக்கு. ஒரு கிளாஸ்க்கு போறீங்க, 50 பேர் படிக்கிறாங்க பசங்க. இப்ப அந்த டீச்சரை கூப்பிடுறீங்க. இந்த 50 பேர்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? நல்ல கவனிக்கணும். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்னா நல்ல அப்படின்னா என்ன? நிறைய டெஃபினிஷன் இருக்குல்ல. சாதாரணமா என்ன நீங்க நினைப்போம்? நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதான் மீன் பண்றோம். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேரும் சொல்லுவாங்களா டீச்சர்? இல்ல. என்ன சார், மிஞ்சி போனா 8ல இருந்து 10 பேர் இருப்பாங்க. 10 பேர். 50 பேர்ல 10 பேர் சிறந்த முறையில் படிக்கக்கூடியவர்கள். அப்ப பாக்கி 40 பேர் முட்டாள்களா? அப்படி கேள்வி கேட்க முடியாது. ஏன் அவங்க இந்த 10 பேரை சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 80-20 போட்டு பாருங்க. 100க்கு 20, 50க்கு 10. அப்போ 80-20 தான் நிக்குமா அப்படின்னா, அது 70-30 இருக்கலாம், 90-10 இருக்கலாம், 98-2 இருக்கலாம். இட்ஸ் நாட் அ மேத்தமெட்டிக்கல் நம்பர். உலகத்துல வியாபித்திருக்கக்கூடிய அனைவரிடத்துல இந்த ஒரு பிரின்சிபிள், அதான் பரேட்டோ ரொம்ப அழகா சொல்றார். இந்த பிரின்சிபிள் ஒர்க் ஆகுதுங்க. ஒரு 50 பேர் இருக்க கிளாஸ்ல 20% இஸ் 10 பேர். அந்த 10 பேர், அந்த 10 பேர்ல மறுபடியும் 20% போட்டீங்கன்னா 2 பேர். இவன் ஒண்ணு இந்த வாட்டி இவன் ஃபர்ஸ்ட் வந்தா இவன் செகண்ட் வருவான், இவன் ஃபர்ஸ்ட் வந்தா இவன் செகண்ட். அப்போ கடைசியில இதுல இந்த ஃபர்ஸ்ட் வேணும் அல்லது செகண்ட் வந்தவனோ அந்த ஃபைனல் எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான்னா அந்த ஒரு பையனால அந்த ஸ்கூலுக்கே பெருமைங்க. நாளைக்கு என்ன, அந்த ஸ்கூல்ல போய் சேர்க்கும் போது ஸ்கூல் வருஷா வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஸ்கூல், அங்கதான் என் பையனை சேர்க்கணும்னு ஒவ்வொரு பேரண்ட்டும் விரும்புவாங்க. அப்ப ஆக்சுவலா அத்தனை பேர், ஒரு 1000 பேர் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல 10th எடுத்துக்கிட்டோம்னா, அந்த 10th மிஞ்சி மிஞ்சா 150 பேர் இருக்கிற அந்த ஒரு ஸ்கூல்ல ஒருத்தன் தான் வர முடியும். அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அந்த ஒருத்தனால அந்த ஸ்கூலுக்கே பெருமை. நல்லா கவனிச்சு பாருங்க. 80-20 பிரின்சிபிள் கூட இதை யார் சொன்னது அப்படின்னா, வில்ஃபெரடோ பரேட்டோ, ஒரு இட்டாலியன். அவர் ஒரு எக்கனாமிஸ்ட், பொருளாதாரத்துறை நிபுணர். நாம எல்லாருமே அந்த வில்ஃபெரடோ பரேட்டோக்கு நன்றியை சொல்லுவோம். தேங்க்யூ வெரி மச் வில்ஃபெரடோ பரேட்டோ, உங்களால எங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டோம்னா, நாம அந்த அவர் சொன்ன விஷயங்கள் நம்ம கிரகிக்கும் போது நமக்கு அந்த கில்டி கான்சியஸ் இருக்காது.
ஏன்னா அவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டோம். வேற என்ன செய்ய முடியும்? அவர் இப்ப உயிரோட இல்ல. ஆனா அவருடைய தியரியை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால நம்ம வந்து அவருக்கு ஒரு நன்றி இந்த ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட் அவர் மீது காட்டினீங்கன்னா, அவர் சொன்ன அந்த கருத்து ஆழமா உள்ள போகும். அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதனால நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். அவர் வந்து 20% ஆஃப் பாப்புலேஷன் இன் இட்டாலி ஓன்ட் 80% ஆஃப் த லேண்ட். அவர் எப்படி இந்த தியரியை கொண்டு வந்தார்னா, இட்டாலியில வந்து நிறைய இடங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் ஓனர் யாருன்னா, இட்டாலி பாப்புலேஷன் இருக்காங்கன்னு ஒரு 20% பீப்புள் தான் இத்தனை ப்ராப்பர்ட்டியும் வச்சிருக்காங்க. இது என்ன கணக்கு இது? ஏன் இப்படி இருக்கு? அப்படி ஆரம்பிச்சது பார்த்தா, கடைசியில பார்த்தா, இந்த தியரி நிறைய இடத்துல ஃபிட் ஆகுது. சார் கரெக்டா 80-20 அப்படி இருக்காது. மேபி ஒரு சில இடங்கள்ல 70-30 வரும். ஒரு சில இடங்கள்ல வந்து 90-10 கூட வரும். ஆனா பரேட்டோ பிரின்சிபல் எல்லாரும் உலகத்துல எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு சேல்ஸ் துறையில இருக்கீங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் விற்கணும். சோ இதுக்கு வந்து நீங்க நேரடியா போய் மக்களை பார்க்கணும். காலையில புறப்படுறீங்க. 10 பேரை டார்கெட் பண்ணுங்க. 2 பேர் தான் உங்களை காது கொடுத்து கேட்பான். 2 பேர் ரியாக்ட் பண்ணுவான், அல்லது அந்த 2 பேர் வாங்குவான். பாக்கி 8 பேர் நோ. நோ அப்படின்னா துவண்டு போய் விடக்கூடாது. இட்ஸ் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை நீங்களே பதப்படுத்திக்கிறதுக்கும் செம்மைப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு அந்த டைம் கொடுத்தார்ல, முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிடுங்க. அவர் வாங்குறாரு வாங்கல வேற விஷயம். ஆனா when you go 10 பேர் பார்த்தா 2 பேர் தான் ரியாக்ட் பண்ணுவான்ற ஒரு நாலேஜோட போனீங்கன்னா, அந்த 2 பேர் யாருன்னு கண்டுபிடிப்பீங்க. அங்கதான் டாஸ்கே. அதாவது ஒரு கஸ்டமர் 100 பேர் உள்ள கடைக்கு வராங்க, டெய்லி வந்துட்டு போறாங்கன்னா, இந்த விண்டோ ஷாப்பிங் பண்றவங்க இருப்பாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க. உங்களுடைய பிஹேவியர் பேட்டர்னை வச்சுதான் அவங்க திருப்பி உங்க கடைக்கு வர்றாங்களா இல்லையான்னு தெரியும். 10 பேர் கடைக்கு வந்தா 2 பேர் டெஃபினட்டா வாங்குவாங்க. இதுதான் வந்து ஒரு ரூல். இந்த ரூல் வந்து கரெக்டா நடக்குமா சார்? எவ்ரிடே நடக்குமா சார்? நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனா இந்த ஒரு பிரின்சிபல் வேர்ல்டு ஃபுல்லா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்லயும் சரி, மேனேஜ்மெண்ட் தியரியிலையும் சரி, இதை ஒரு முறையா கடைபிடிக்கிறாங்க. அதனாலதான் வந்து என்லிஸ்டிங் ஆஃப் பீப்புள், ஏதாவது ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னா என்லிஸ்டிங் ஆஃப் டாக்டர்ஸ். ஒரு ஊர் நாமக்கல் ஊர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஊர்ல இருக்க டாக்டர் எல்லாம் எடுப்பாரு. எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, 20% பீப்புள் தான் இந்த ப்ராடக்டை எழுதுவாங்க. பாக்கி 80% இப்போ எழுத மாட்டாங்க. மறுபடியும் அந்த 80ல மறுபடியும் முயற்சி எடுத்து திருப்பி திருப்பி பார்க்கறதுனால அதுல இருந்து இன்னொரு 20% கிடைக்கும். இதுதான் இந்த ஒரு நியதி. இந்த நியதி பிரகாரம் தான் போகுது எல்லாம். நம்ம அந்த ஒரு நாலேஜை இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். இதே மேட்டரை வந்து ஜோசப் ஹியூரான் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ் அ பைனியர் இன் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஹூ அப்ளைடு பரேட்டோ அப்சர்வேஷன். பரேட்டோஸ் அப்சர்வேஷன். பரேட்டோ சொன்னார் இல்லையா 80-20%, அது பண்ணும்போது அது பிசினஸ்லயும் மேனுஃபேக்சர் யூனிட்லயும் போடும்போது அவர் சொல்றாரு, த வைட்டல் ஃபியூ அண்ட் த யூஸ்ஃபுல் மெனி. அதாவது இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் விற்க போறீங்க, 10 பேரை பாக்குறீங்க, மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாங்க, வேணாம் போப்பா, வேணாம் வேணாம். அவங்க எல்லாம் யூஸ்லெஸ் கிடையாது. இந்த நேரம் நீங்க பார்த்த நேரம் உங்களுடைய அப்ரோச் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு, அந்த தடையினால வாங்கல. ஆனா அவங்க எல்லாருமே யூஸ்ஃபுல் தான். அதுல ஒருத்தர் வாங்கிடுறாரு, அப்புறம் கடைசியா ஒருத்தர் வாங்குறாரு. அப்போ வைட்டல் ஃபியூ, இந்த 10 பேர்ல 2 பேர் தான் வைட்டல் அண்ட் யூஸ்ஃபுல் மெனி. மற்றவங்க இப்ப இல்லை, ஆனா இன்னொரு நாளைக்கு. ஸோ இதை அப்படியே இப்படி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆங்கிள் சொல்றாரு. இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா 80% ஆஃப் எஃபெக்ட்ஸ் கம் ஃப்ரம் 20% ஆஃப் காசஸ். இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்னு ஒரு தியரி இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காஸ் அப்படின்னு தான் ஒரு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. நீங்க என்ன காரணம், அதுக்குண்டான காரியம். ஒவ்வொரு காரியங்கள் நடக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, காஸ் அண்ட் எஃபெக்ட். அந்த காஸ் நீங்க கரெக்டா அதோட எஃபெக்ட் நீங்க அனுபவிக்கலாம். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. 80% ஆஃப் எஃபெக்ட் எதனால வந்துன்னா அந்த 20% காஸ்னால ஏற்பட்டு. இந்த 20% காஸ் என்பது என்ன? எல்லா துறையிலையும் சரி, நீங்க எப்படி பண்ணாலும், எப்படி நீங்க இது பண்ணாலும் சரி, இந்த ஒரு பிரின்சிபல் ஞாபகம் வச்சுட்டே ஒரு காரியத்தை செஞ்சுட்டே வாங்கல, நீங்க யூ வில் நாட் மேக் அ ஃபெயிலியர் இன் யுவர் பிசினஸ்.
உங்க வீட்டிலேயே எடுத்துங்க, அம்மா அப்பா பசங்க, உங்களுடைய பிரதர்ஸ் எல்லாரையும் மனசுல கொண்டு வாங்க. எல்லாரையும் திருப்பி நேர்ல சேர்க்க வேண்டாம். நீங்க நினைக்கிறதெல்லாம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. வேறு மாறு கருத்து இருக்கு. வேற கருத்து இருந்தாலும் உடனே சண்டைக்கு போயிடுவீங்களா? உடனே அவங்கள ஒதுக்கிட முடியுமா உங்களால? முடியாது. 20% இஸ் டு 80%. நீங்க ஒரு கருத்து கொடுத்தீங்கன்னா ஆதரவு 20% தான் கிடைக்கும். 80% எதிர்ப்பு இருக்கலாம். இப்ப எதிர்க்கிறாங்க, அவ்வளவுதான். அதுல நியாயம் தர்மம் இருந்ததுன்னா அது என்னைக்கும் வெல்லும். இட் வில் டேக் டைம். இது உங்களுடைய ஆபீஸ்லயும் யூஸ் பண்ணலாம், வியாபாரத்துல நிறைய யூஸ் பண்ணலாம். அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வெறுப்பு கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த வெறுப்புன்றது ஒரு ஃபீலிங். அது நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா அதேதான், யுவர் விஷ் இஸ் மை கமாண்ட். முதல்ல சொன்னது வெறுப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கும். ஏன் எனக்கு இப்ப ஏற்படுது? நீங்க தான், நீ தானே நினைச்ச, நீ தானே வெறுப்பா இருக்க. அப்போ அது என்ன நினைக்கும், ஓஹோ உனக்கு இப்படி இருந்தா பிடிக்குமா, உனக்கு வெறுப்பு இருக்கிற மாதிரி தான் வேணுமா, அதே மாதிரி மக்களை அனுப்பி விடும். வேற மாதிரி இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு கோயிலுக்கு போறீங்க, புது செப்பல் 1300 கொடுத்து வாங்கிட்டீங்க. திடீர்னு கோயிலுக்கு போகணும் போல தோணுது. வெளியில செப்பலை விட்டுட்டு உள்ள போறீங்க. உங்க எண்ணம்லாம் என்ன இருக்கு? ஐயோ புது செப்பல், எவனா தூக்கின்னு போட்டா கஷ்டம். அங்க போயிட்டு இந்த சன்னதிலையும் மனசு லைக்ல, புதுச்செப்பல் புதுச்செப்பல் ஜாக்கிரதையா இருக்கணும், எவனாவது தூக்கிட்டு போயிடக்கூடாது, எவனாவது தூக்கிட்டு போயிடக்கூடாது. அந்த இடத்துல நான் வரேன்னு வைங்களேன், என்னை கூப்பிட்டது நீங்க தான். எனக்கு இவரு இங்க செப்பல் விட்டு போவாரு, நான் போய் அதை போட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்திலேயே நான் வரல. ஆனா நீங்க உள்ள இருந்து நினைக்கிறீங்கல்ல, எவனா ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவான், எவனா ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவான், ஐயோ பத்திரமா இருக்கா இல்லையா, அந்த எண்ணம் உங்கள்கிட்ட ஓடிட்டு இருக்குல்ல, அந்த எண்ணம் என்னை அழைக்கும். என்னுடைய செப்பல் அங்க அருந்து போயிடும். அங்க பார்ப்பேன், புதுசா இருக்கும், அதை மாட்டிப்பேன், நான் போயிடுவேன். முடிஞ்சிருச்சு. நீங்க வெளியே வந்து பார்க்கும்போது இருக்காது. நான் நினைச்சேன், இதேதான் நினைச்சேன், நடந்துருச்சு. ஏன்னா உங்களுடைய அதிர்வலைகள், நீங்க நீங்க தான் கூப்பிட்டீங்க, கூப்பிட்டது நீங்க தான். எவனோ ஒருத்தன் அது செயல்படுத்துறதுக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். இதை ஒரு மனசுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பதிங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாமே நீங்க தான் காரணம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில இருக்க அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இதுல இருந்து நான் வெளியே வரணுன்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரின்சிபல் சொல்லியிருந்தேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. அப்படின்றது என்ன சார்னா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ. அதான் போனோட சாரம். ரிப்பீட்டடா சொல்லும் பொழுது உங்களுடைய எண்ண அதிர்வுகளை இது மாத்துது. அதுல ஒரு முக்கியமான விஷயம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்றதுனால அந்த ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட் இந்த கெட்ட அதிர்வலைகளை நீக்கிவிடும். அந்த ஒரு இதை பிரின்சிபலை இன்னிலேருந்து கொண்டு வாங்க. ஒரு சின்ன விஷயம், யாராவது ஒரு சின்னதா ஒரு காரியம் பண்ண, தேங்க்யூ வெரி மச், ஐம் ஹேவிங் தட் ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட், தேங்க்யூ வெரி மச். சரி, இந்த வார்த்தையெல்லாம் சரியா சொல்ல வரல, ஐயா ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இதை மட்டும் சொல்லுங்க போதும். அது இது இப்ப இதனால என்ன சார் கிடைக்கும்? சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்களேன். ஸ்டார்ட் மீட்டிங் பீப்புள். ஒருத்தர் உங்களுக்காக டைம் கொடுத்துருக்காரு, சார் ஐ எம் சோ ஹாப்பி, ஐ எம் சோ தேங்க்ஃபுல் டு யூ, எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இருக்கீங்க, தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலா அவர் என்ன வாழ்க்கையில 5 நிமிஷம் உங்களுக்காக செலவு பண்ணியிருக்காருங்க. வாழ்க்கை என்பது என்ன? இப்ப நான் உயிரோட இருக்கேன், அடுத்த 10 செகண்ட்ல நான் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது இல்லையா? ஆனா இப்ப அடுத்த 10 செகண்ட்ல உயிரோட இருக்கேன்னா ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு காட். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு வினாடியும் என்னுடைய வாழ்க்கை தானே. இன்னைக்கு போயிடுச்சுன்னா இந்த நாள் மீண்டும் வரவே வராதுங்க லைஃப்ல. இந்த நாள் இந்த 2026 மார்ச் 28 என்பது வரவே, 29 என்பது வரவே வராது. மீண்டும் எப்போ எப்போ வரும் அது? இதே 2026 மறுபடியும் வருமா? வராது. நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரலாம், 29th வரலாம். ஆனா இட் இஸ் நாட் 2026, இட் இஸ் 2027. அப்போ இன்னைக்கு ஐ எம் அலைவ், இன்னைக்கு ஐ எம் ஸ்பெண்டிங் மை டைம் வித் யூ, தட் மீன்ஸ் ஐ எம் ஸ்பெண்டிங் மை லைஃப் வித் யூ அண்ட் யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் லைஃப் டைம் வித் மீ. ஸோ ஃபார் விச் ஐ ஷுட் பி கிரேட்ஃபுல், யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் டு மீ. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று பார்ப்போம். Any system, in any system, a small number of factors, என்னது, are responsible for the vast majority of results. நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியத்துல
முக்கியமான காரியம். அதை நீங்க பிரிச்சு பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். அது பார்க்காம நம்ம பண்ணி பண்ணி அது ரிசல்ட் வந்தா நம்ம சந்தோஷம் அடையும். ஆக்சுவலா அது கொஞ்சம் ஒரு காரியம் செய்யும் போது இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தென் யூ வில் நோ வாட் இஸ் டு பி டன் என்பது தெரியும். அதாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நாளா கூட பிரிக்கலாம். அதாவது இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி அர்ஜென்ட். நாட் இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட். நாட் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட். நாலா பிரிச்சு. நாட் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட். இதைத்தான் நம்ம எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கோம். போனை எடுத்து எவனோ வண்டி வண்டியா அமிச்ச மெசேஜ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன கத்துக்கிட்டோம்? ஒன்றும் இல்லை. திருப்பி வண்டி வண்டியா நம்ம ஃபார்வர்ட் பண்றோம். அவனால என்ன பிரயோஜனம்? அதுவும் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் பார்க்கலான்னு உட்காந்து 1.5 hours போயிடுது. நாட் அர்ஜென்ட். இது பார்க்கணுன்றது ஒன்றும் இல்லை. நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுடைய பொன்னான நேரத்தை அதுல வீணடிக்கும். இப்போ திடீர்னு ஒரு டாய்லெட் போகணும். இட் இஸ் வெரி அர்ஜென்ட். யூ காட் டு டூ. இல்லையா? இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? இட் மே பி இம்பார்ட்டன்ட், எஸ். பட் இந்த மீட்டிங் வென் யூ ஆர் தேர், அந்த நேரத்தில் நீங்கள் டாய்லெட்னு வெளியே போயிட்டீங்கன்னா, அதனால தான் வந்து ஒரு மீட்டிங், இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடக்கும்போது ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆல் யுவர் திஸ் ஒன் அண்ட் கம், ப்ளீஸ் ஹேவ் வாட்டர் இஃப் யூ வாண்ட், whoever wants to go for restroom please go and come. ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, பேச போறது அனைவரும் கேட்கணும். இதுல நீங்க உங்க மனசுல லயிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ஃபார்ம் ஒன்று வாங்கணும் கவர்மெண்ட்ல, இத்தனை தேதிக்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஆனா ஒரு மாசம் டைம் இருக்கு. நாட் அர்ஜென்ட். எப்போ வாங்கணும்? லாஸ்ட் ஒரு 10 daysக்குள்ள பண்ணணும். அதுல நீங்க பிளான் பண்ணி வைக்கணும். அப்போ ஒரு ஒரு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் இந்த நாளா பிரிச்சு பிரிச்சு பார்த்தீங்கன்னா you will definitely do that 20%. அந்த 20% எது இம்பார்ட்டன்ட்டோ அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த 20% ஃபோக்கஸ் பண்ணா போறோம். 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஒரு பெரிய பட்ஜெட்டை அமெரிக்கால ஒரு யங் ஆஃபீஸருக்கு கொடுக்குறாங்க. மிலிட்டரி பட்ஜெட்டை அவர் செட் பண்ணணும். ஆயிரக்கணக்கான ஆர்ம்ஸ், நிறைய ஆர்ம்ஸ் லிஸ்ட் போட்டு பார்த்தா 3000க்கு மேல போகுது. சரி, இப்போ இதை நான் எப்படி மேனேஜ் பண்றது? எல்லாத்துக்கும் பிரைஸ் போட வச்சார். குண்டு ஊசின்னு வந்தா விலையே கம்மியா இருக்கும்ல. இப்போ நான் பெரிய அதிகாரி சொல்லிட்டு எவ்வளவு குண்டு ஊசி இருக்குன்னு எண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஐ எம் அன்ஃபிட் டு தட் ஜாப். அதுல பாக்குறாரு விலை அதிகமா இருக்கக்கூடியதெல்லாம் பிரிக்கிறாரு. என்னுடைய ஃபோக்கஸ் இங்க இருக்கட்டும், என்னுடைய அசிஸ்டன்ஸ்லாம் மற்றதெல்லாம் கொடுத்தாரு. இப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களை என்னுடைய ஃபோக்கஸ் போச்சுன்னா, நான் அந்த பதவியில இருந்து அதுல நான் போய் பண்ணேன்னா ஐ லூஸ் பீப்புள். பெருசு எடுத்துக்கணும். அந்த பெருசு எத்தனை இருக்குன்னா அத்தனையும் பெருசு கிடையாது. 20% தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 600 ஐட்டங்கள் அது ஃபோக்கஸ் பண்ணாலே அவரு கண்ட்ரோல் ஃபுல்லா எடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா 20% ஆஃப் தோஸ் ஐட்டம்ஸ் கான்ட்ரிபியூட் 80% ஆஃப் த வால்யூம். இந்த இடத்துல பாருங்களேன், சில வார்த்தைகள் மட்டும் மாறுது, ஆனா 80-20 மாறல பாருங்க. அதுல நான் கண்ட்ரோலா இருந்துட்டா போறோம். ஒரு மெடிக்கல் ஷாப் நீங்க வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு கடை நடத்துறீங்க, ஒரு ஜெனரல் ஸ்டோர் நடத்துறீங்க. எது விலை அதிகமோ அதை நீங்க ஒரு ரேக்ல தனியா போட்டு வச்சிருக்கீங்க. அதை நீங்க இழந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு மாசம் சம்பாதிச்சது ஒருத்தர் திருடிட்டு போயிட்டோன்னா அதுல போயிடும். ஸோ இஃப் யுவர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஆல் காஸ்ட்லி ஐட்டம்ஸ், ரெஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ், ஒரு கடுகு கொஞ்சம் சிந்தி போச்சுன்னா அதுல நீங்க வருத்தப்பட தேவையில்லை. உங்க மைண்ட் ஃபுல்லா கடுகுலயோ உப்புலயோ இருக்க போறது இல்லை. காஸ்ட்லி ஐட்டத்துல எத்தனை இருக்கு அந்த அக்கௌண்ட் நீங்க வச்சுட்டீங்கன்னா போதும். அந்த வால்யூம் உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். எந்த இடமா இருந்தாலும் உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். நிறைய இருக்கேன்னு சொல்லி வியப்படையவே வேண்டாங்க. கொஞ்சம் பிரிச்சு பார்த்தீங்கன்னா, பகுத்து ஆராய்ஞ்சு பார்த்தா போதும். அது பிரிச்சுட்டு ஓகே வேல்யூ தானா, அப்போ ரொம்ப கீனா ரொம்ப பெருசா இருக்கிறது தானா, இதை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பாக்கிலாம் ரெஸ்ட் வில் கண்ட்ரோல் பை இட் செல்ஃப், ஆர் ஐ கேன் டெலிகேட் தட் ஜாப் டு சம்படி எல்ஸ். அது வேற யாருக்காவது நான் கொடுக்கலாம் பார்த்துக்க சொல்லி. இல்லை எல்லாமே நான் தான் காரணமா அப்படின்னா இதை நான் பத்திரமா வச்சுக்கணும், இதெல்லாம் நான் பத்திரமா இருக்கணும். இதுதான் எனக்கு மெயினா கொஸ்டின் வரும். சம்படி வில் நாட் ஆஸ்க் அபவுட் அந்த பென்சில் சீவர அந்த பிளேடு ஒரு சின்ன துண்டு இருந்தது அது எங்கன்னு உங்களுக்கு கேட்க போறது. ஆனா உண்மையான பென்சிலை உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இஃப் யுவர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் பிகர் திங்ஸ் விச் ஹஸ் காட் மோர் வேல்யூ, ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கம்ப்ளீட் திஸ் டாஸ்க். அடுத்த விஷயம், இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மேத்தமெட்டிக்கல் லா கிடையாது. 70-20 70-30 இருக்காதா சார்? இருக்கலாம். சில இடங்கள்ல 70-30 இருக்கலாம், சில இடங்கள்ல 90-10 இருக்கும்.
10% நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அது 90% ரிசல்ட் கொடுத்துரும். 80-20ன்றது என்னன்னா, உலகம் அவர் பண்ண ஆராய்ச்சியில ஹி ஃபவுண்ட் அவுட் திஸ் நம்பர் இஸ், அதனால தான் அதுக்கு பேரு 80-20 பிரின்சிபல். பரேட்டோன்றது அவருடைய பேர். அவருக்கு நம்ம நன்றி சொல்லியாச்சு. அவர் இதை கொண்டு வந்தார். இதை வந்து நீங்க பிராக்டிக்கலா செய்யும் போது உங்களுடைய பிசினஸும் சரி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் சரி. இப்ப 100 பேர் கிளாஸ்ல இருக்காங்கன்னா 100 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு 100 பேரை என்ன சொல்லுவீங்களா? ஏன்னா என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. அவங்க எல்லாம் அக்வைண்டன்ஸ். என்னது? அக்வைண்டன்ஸ். பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க, டெய்லி ஒரு பஸ் ஏற பஸ் ஸ்டாண்ட் போறீங்க, அங்க ஒருத்தர்கிட்ட வராரு, வெவ்வேறு சட்டை போட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஷர்ட் போட்டு வர்றாரு, நீங்களும் வெவ்வேறு ட்ரெஸ் போட்டு போறீங்க. 2-3 நாள் ஆன பிறகு அவரை பார்த்து லேசா சிரிக்கிறீங்க, அவரு உங்களை பார்த்து சிரிக்கிறாரு, அவர் பேர் கூட உங்களுக்கு தெரியாது. அப்புறம் சார் நீங்க என்ன சார் பண்றீங்க, உங்க பேர் கேட்கிறாரு. இப்ப அவர் உடனே க்ளோஸ் ஃப்ரெண்டா? இல்லை, அக்வைண்டன்ஸ். என்னுடைய பேர் அவருக்கு தெரியும், அவருடைய பேர் எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றேன்னா அவ்வளவா தெரியாது, ஏதோ தெரியும், அவ்வளவுதான். இப்ப வேற ஒரு இடத்துக்கு போறீங்க, யாருமே உங்களுக்கு தெரியல. அப்போ அங்க அக்வைண்டன்ஸ் கூட கிடையாது. பேசுற 2 நிமிஷத்துல யூ கான்ட் டிஜை ஹி இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஐ அம் கோயிங் டு வாமிட் எவ்ரிதிங் வாட் ஐ ஹேவ்னு சொல்லவும் முடியாது. தேர் அவங்க நீங்க பிரிக்கிறீங்களா? தே ஆர் ஆல் ஆன், ஐ டு நாட் நோ தேம், தே ஆர் நாட் மை ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் மை அக்வைண்டன்சஸ். ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பரேட்டோ பிரின்சிபல் போட்டு பாருங்க, 5:95. The 5 people you will be with them. Some individuals may be with 15 people. அப்போ 15:85 ஆயிடும். பாக்கி 85 எதிரியா? எதிரி கிடையாது, அக்வைண்டன்ஸ். யூ நோ தட். ஸோ என்ன என்ன விஷயத்தை அவங்கள்ட்ட நீங்க பங்கிட முடியுமோ அதுதான் நீங்க பண்ண முடியும். இந்த 5 பேர்ன்றது உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள், வேர் யூ கேன் கிவ் யுவர் பாசிட்டிவ், நெகட்டிவ், யூ கேன் அலவ் தம் டு அட்வைஸ் ஆன் யூ. உங்களுக்கு அவங்களை அட்வைஸ் பண்ண வைக்கலாம். இதுதான் பண்ண முடியும். கணவன் மனைவி உறவுக்குள்ள இது பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? மனைவிக்கு தெரியாம எந்த ஒரு காரியம் கணவன் செய்தாலும் அதுல தோல்விதாங்க உண்டு. மனைவியோட ஒப்புதல் இல்லாமல், மனைவியை துச்சமாக மதித்து, அந்த என்ன தெரியும் அறிவில்லை அப்படின்னு நினைக்கிற எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன், தோல்விதான் நீங்கள் சந்திப்பீங்க. இது ஒரு பெரிய சயின்டிபிக் ரிசர்ச்சே நடந்ததுங்க. எந்த கண்ட்ரில, எந்த நாட்டுல பெண்களை இழிவுபடுத்துகிறார்களோ அந்த கண்ட்ரியே உருப்படாது. ஸ்பெசிபிக்கா எதுவும் சொல்லல, நீங்கள் உங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கு, அனலைஸ் பண்ணி பாருங்க, தெரியும். எந்த இடத்துல உங்கள் தாய், சகோதரி, மனைவி, குழந்தை, பெண் குழந்தை, இவங்க எல்லாருக்கும் இஃப் யூ ட்ரை டு டூ சம்திங் குட், அவங்கள வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க விரும்பி ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய நிறைய காரியங்கள் வெற்றி பெறும். இது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இது சயின்டிபிக்கலா ப்ரூவ்டு. இப்ப நம்ம திருப்பி ஐ டோன்ட் வாண்ட் டு ரீஇன்வென்ட் வீல், திருப்பி நானும் கண்டுபிடிக்கிறேன். இதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்க, நன்மை ஏற்படும். யூ எக்ஸ்பெக்ட் யுவர் ஒய்ஃப் டு பி, என்னதான் படிச்சிருக்கட்டுங்க ஒய்ஃப், ஆம்பளை என்ன நினைக்கிறான் தெரியுமா? வேலைக்காரி. ஒருத்தர் கல்யாணம் பண்ண உடனே என்ன நினைக்கிறான், இவனுக்கு தேவையானதெல்லாம் அவ செய்யணும். இன்னைக்கு என்னால முடியலங்க, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு என்ன, அப்ப நான் வெளியில போய் சாப்பிடுறேன். சரி நீ சாப்பிடுவ, அவளுக்கு அந்த அந்த உணர்வுபூர்வமா அந்த பங்கு நீங்க கொடுக்கணுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க படுத்துட்டீங்கன்னா வந்து ஷீ கெட்ஸ் யூ எவ்ரிதிங் இல்ல. அதே தான் நீங்க திருப்பி செய்யணும். செய்யறது இல்லையே. என்ன படிச்சிருந்தாலும் என்ன எதிர்பார்க்கறீங்க? அவ ஒரு வேலைக்காரி தான், அப்படித்தானே பாக்குறீங்க. அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க. She is my better half. When I'm suffering, she comes. When she's suffering, I should be there with her. அதுதான். Whenever you start helping your female folks, women folks, ஒரு லக்ஷ்மி உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி எல்லாம் இன்னும் வேணாம். You go today, you have some money, get her something. என்ன வேணா எனக்கு தெரியாது, பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம், சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம். சம்திங் யூ கெட் யுவர் டாட்டர். உங்க சிஸ்டர் கொடுங்க, உங்க தாய்க்கு கொடுங்க. நிறைய பேர் என்கிட்ட அம்மா எல்லாம் இறந்த பிறகு, சார் லட்சமா சம்பாதிச்சேன் சார், 1,00,000 எடுத்துன்னு போய் எங்க அம்மாட்ட கொடுத்தா கூட செலவே பண்ணா சார், பத்திரமா வச்சு திருப்பி என்கிட்ட தான் சார் வரும். அந்த 1,00,000 எங்க அம்மாட்ட கொடுத்திருந்தா
எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அது செய்யல சார். நான் நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறேன் சார். அது என்னமோ பணம் வந்த பிறகு என்ன பேயாட்டம் மாதிரி ஆட வச்சுச்சு சார். அது ஒரு திருப்தி படுத்திருந்தா எவ்வளவு அது என்ன சார் அது. இப்ப என்னுடைய மகனோ மகளோ வளர்ந்து அது சம்பாதிச்சு என்கிட்ட சும்மா வச்சீங்கப்பா, 1,00,000 வச்சீங்கப்பா. இப்ப எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. என் பசங்களை எல்லாம் வளர்த்து விட்டேன். அவங்க வந்து கையில 1,00,000 நான் ஒன்றும் செலவு பண்ண போறது இல்லை. உழைச்சு கொடுத்தா அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்களேன். ஏன் அதை நீங்க செய்யக்கூடாது? இஃப் யூ கேன் டூ திஸ் சம்திங், அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, யூ ஆர் ஷோயிங் யுவர் கிராட்டிடியூட் டு யுவர் ஃபாதர், மதர், சிஸ்டர், சம்பட். ட்ரை டு டூ இட். எஃபெக்ட் இருக்குங்க எல்லாம். இது நான் செய்ய, as I told you, I am a behavior change ட்ரெயினர். உங்க பிஹேவியரை மாற்றுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நாலேஜ், ஆட்டிடியூட், பிஹேவியர், பிராக்டிஸ் அண்ட் தென் ஹேபிட். நாலேஜ், இப்ப நம்ம ஷேர் பண்ணிக்கிறது நாலேஜ். இந்த நாலேஜ் உங்களுக்கு வந்த பிறகு, சரி இவ்வளவு சொல்றாரு செஞ்சு பார்க்கலாமான்னு ஒரு தோணுது இல்ல, நாலேஜ். அது உங்க ஆட்டிடியூட மாத்துது. நான் என் மனைவியை ரொம்ப கடுமையா வசிப்பிட்டேன், திட்டிவிட்டேன். தப்பு இல்ல, என்ன செய்யலாம்? மன்னிப்பு கேட்டுரு, மன்னிப்பு கேட்டுரு, ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு போய் கொடு. சுச்சுவேஷனை மாறும். வீட்டுல இருக்க அந்த வைப்ரேஷன்ஸே மாறிடும். பண்ணி பாக்குறீங்களா? ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆயிடுச்சா? அடுத்தது பிஹேவியர். என்ன செய்யலாம்? ஒய்ஃபுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், இல்ல வெளியில கூட்டு போகலாம். சும்மா கிளம்புமா, ஜஸ்ட் லெட்ஸ் கோ அவுட், ஐம் ஜஸ்ட் டேக்கிங் யூ அவுட், டோன்ட் ஆஸ்க் மீ வேர், வில் கோ அவுட். எங்கேயா கூட்டு போ. என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? ஒரு 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 கலக்கம், ஒரு என்னங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படி வந்துடும். ஏன்னா நீங்க அந்த மாதிரி இல்லையே, இது வரை இத்தனை வருஷமா இல்லைல்ல. நவ் யூ ஆர் சேஞ்சிங் இட். யூ ஆர் சேஞ்சிங் தட் சுச்சுவேஷன். when you change that situation, you are creating a different atmosphere. அந்த இடத்துல உங்க மனைவியோ, மகளோ அல்லது சிஸ்டரோ அந்த இதை மாத்தி விட்டுறீங்க. யாருக்கு நன்மை? உங்களுக்கு தாங்க நன்மை. யூ ட்ரை டு டூ திஸ். ஸோ நாலேஜ், ஆட்டிடியூட், பிஹேவியர் மாறிச்சா, இதை அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ப்ராக்டிஸ் ஆயிடும். அப்புறம் இதுவே ஒரு ஹேபிட் ஆயிடும். அவங்களே வேண்டாங்க, யூ ஐ டோன்ட் நோ, there is a lot of changes in you. என்னன்னு தெரியல, ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இட் பிகம்ஸ் அ ஹேபிட். HABITன்னு எழுதுங்களேன். ஹேபிட், ஹேபிட்னு எழுதுங்க. ஹெச் எடுத்துருங்க. a bit remains. உங்களை விட்டு போகாது. அந்த நல்ல குவாலிட்டி கொண்டு வந்துட்டீங்க, உங்களை விட்டு போகாது. a bit remains. ஏவை தூக்குங்க, bit remains. B தூக்குங்க, it remains. இருக்கு, அது உங்கள்கிட்ட வேணா வந்துருச்சு. எப்படி வந்தது? ஒரு நாலேஜ் கிடைச்சது. அதனால உங்களுடைய ஆட்டிடியூட், ஆட்டிடியூட்னா மனோபாவம், அது மாறிச்சு. ஆட்டிடியூட் மாறினதுனால அது பிஹேவியரா வெளிப்பட்டது. அதுவே பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டேஜ் ஹேபிட்டுக்கு போயிடுச்சு. அப்போ when you get a knowledge, அதை நீங்க அப்ளிகேஷன், அதுதான் ரொம்ப அழகா சொல்றாரு திருக்குறள். கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்றார். நிற்கன்னா என்ன அர்த்தங்க? அப்ளிகேஷன் அர்த்தம். ஒரு நல்ல விஷயம் கத்துக்கிட்டோம், அப்ளிகேஷன் பண்ணணுமா இல்லையா? அதை அப்ளை பண்ணணும். இந்த கெட்ட விஷயம் சீக்கிரம் வந்துடும். முதல்ல சிகரெட் பிடிக்க ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுப்பான், ஃப்ரெண்டோ ஏதோ ஒண்ணு. இல்ல மச்சான், எல்லாத்துக்கும் வாழ்க்கையில முதல் முறைன்னு ஒண்ணு இருக்கு. சும்மா இழுக்க இழுக்க இன்பம், இறுதி வரை இன்பம்ட்டு அவன் போயிடுவான், அவன் நிறுத்திடுவான் சிகரெட்டை. இந்த லூசு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்டு சொல்லிட்டானா, இழுக்க இழுக்க இன்பம், இறுதி வரை இன்பம், இறுதி சீக்கிரமா கொண்டு வந்துருவான் வாழ்க்கையில. தண்ணி அடிக்கிறது, ஐயா கொஞ்சோண்டு போடுறேன், சும்மா குடிச்சு பாரு, ஒன்னும் ஆகாது. ஸ்டார்ட் பண்ணுவான், அவன் நிறுத்திட்டு போயிடுவான், இவன் அடிக்ட் ஆயிடும். அதனாலதான் whenever see, இது நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இது நல்ல விஷயத்துக்கு வரும், கெட்ட விஷயத்துக்கு வந்துடும். முதல்ல நாலேஜ் என்ன சொல்றான்? கொஞ்சமா தண்ணி அடி. நாலேஜ் கொடுக்குறான். அது உங்க ஆட்டிடியூட மாத்துது. தெளிவா இருந்துட்டீங்கன்னா, ஐ எம் சாரி, ஐ டோன்ட் டேக். இஃப் யூ வாண்ட் டு ட்ரிங்க், யூ ட்ரிங்க். ஐ வில் சம் கூல்ட். அவ்வளோ. இஃப் யூ வாண்ட் டு ஸ்மோக், யூ ஸ்மோக். இட்ஸ் அ கேன்சர் ஸ்டிக். ஐ டோன்ட் வாண்ட் கேன்சர் இன் மீ. இட்ஸ் பீன் ப்ரூவ்ட். ஸோ அந்த ஒரு திட்டம் எப்போ வரும் அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன சின்ன மாறுதல் செய்ய வந்துடும். உண்மையிலே ஸ்டார்ட் வித் யுவர் ஃபேமிலி, வித் யுவர் வைஃப், வித் யுவர் சில்ட்ரன். இட் வில் சேஞ்ச். அந்த உங்க வீடே வந்து பிரமாதம் ஆயிடுங்க, கோயில் ஆயிடும். வைப்ரேஷன் மாறிடும்.
உங்களை நோக்கி நன்மைகள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா. நீங்க தான் மாத்துறீங்க. இப்ப இது ஒரு பிஹேவியர் எப்படி சார் நன்மையும் தீமை என்ன சார் செய்யணும்னா, முதல்ல இது செய்யுங்களேன். கோ அண்ட் சே அப்ரிஷியேட் யுவர் வைஃப். கஷ்டமா சார் உங்க ஒய்ஃப் அப்ரிஷியேட் பண்ணது? நீங்க லேடியா இருக்கீங்களா? கணவர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட நிறுத்தாதீங்க. நம்ம வெளியே போய் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டு பாருங்க. வெளியில கூட்டு போங்க. ஒரு ₹100 செலவு பண்ணுங்களேன். என்ன இப்போ ஒரு ஆட்டோல கூட்டு போங்க. வில் கோ தேர். அந்த ஒரு டெம்பிள் போயிட்டு வரலாம். இல்ல இந்த ஒரு பார்க் போயிட்டு வரலாம். வில் ஹேவ் அ வாக். வில் ஹேவ் அ ஸ்ட்ரால். ஸ்மால் வாக். லெட்ஸ் டாக். சேஞ்ச் ஆகுங்க. வீடே மாறிடும். ட்ரை. ஒரு வியாபாரம் நடத்துறீங்கன்னு வச்சுங்களேன். நல்ல கஸ்டமரை போய் திட்டி அனுப்பிச்சிருவீங்க. இல்ல சண்டை போட்டுருவீங்க. ஆக்சுவலா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. சூப்பரா பண்ணலாம். எல்லா கஸ்டமர் என்னென்ன பில் வாங்குறான்னு சொல்லி ஃபோன் நம்பர் போட்டு வைக்கிறான் இல்லையா? அந்த மந்த் எண்ட் ஆனவுடனே டாப் 20 கஸ்டமர்ஸ் அவுட் ஆஃப் 100 போட்டீங்கன்னா ஒரு 20 பேர் வரும். அவன் ஒரு வாட்டி உங்ககிட்ட பிசினஸ் பண்ணது 2000 3000 இருக்கும். ஆனா நீங்க ₹5 வாங்குற ஒரு ஆள் கிட்ட போயிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ₹1000 வாங்குறவனை கட் பண்ணி விட்டுருவீங்க. அப்புறம் வியாபாரம் நடக்கலையே என்னன்னு தெரியலையே. அப்புறம் இந்த ₹5 வாங்கினவன் வந்து அவனுக்கு ஒரு டீ கொடுத்துட்டு அவங்ககிட்ட அரட்டை அடிச்சுட்டு இருக்கிற நேரத்தையும் ஒழிச்சுட்டு அவன் நெகட்டிவா விதைச்சிட்டு போயிடுவான். அப்போ உங்கள்ட்ட பாசிட்டிவ்னஸ் இருக்காது. யார் காரணம்? நீங்க தான் காரணம். சோ அங்கேயும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் 20% ஆஃப் யுவர் கஸ்டமர்ஸ் வில் கான்ட்ரிபியூட் 80% ஆஃப் யுவர் சேல்ஸ். நீங்க பரேட்டோ பிரின்சிபல் ஒர்க் ஆகுதா? 80-20 ஒர்க் ஆகுதா? 20% of your progress comes from 80% of your progress comes from 20% of your daily activities. நீங்க 20% செய்யக்கூடிய சில ஆக்டிவிட்டி வந்து உங்க 80% ப்ராக்ரஸ்க்கு அது வழி கொடுக்குமா. இதெல்லாம் வந்து இந்த 80-20 பிரின்சிபல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு துறை, எந்த துறை வேணா எடுங்களேன், அதை நீங்க அப்ளிகேஷன் கொண்டு வரலாம். இந்த சாஃப்ட்வேர் கிராஷஸ் எல்லாம் ஏற்படுது இல்ல, கம்ப்யூட்டர் திடீர்னு எல்லாம் போயிடுச்சு. இந்த வேர்ல்டு ஃபுல்லா இதெல்லாம் எடுத்து பார்த்தா they found out 20% of viruses causes 80% of crashes. அந்த 20% of viruses ஒழிக்கிறதுக்கு என்ன வழி? 80% வைரஸ் இல்ல, 20% வச்சு நீங்க ஒர்க் பண்ணல. நல்ல ஒரு கம்ப்யூட்டர், ஒரு வைரஸ் உள்ள வந்துச்சு. இல்ல நிறைய பேரை பாதிச்சிருக்கு. உடனே அந்த ஆன்டி வைரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வெறும் 20% தான். அது 80% எடுத்து விட்டு. இந்த இடத்துல நான் நெகட்டிவ் கொண்டு வரேன். 20% 80%. 20% வைரஸ் கெடுக்கக்கூடிய ஒன்று. 80% அழிவு. இது கொடுக்கும். பிரின்சிபல் தான் நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலையும். இன்னொன்னு, ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ஒரு செட்டரா மாறலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லி கொடுக்கறது ஒரு பாடம் படி ஃபுல்லா. எதை சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பாரு. அந்த டோட்டல்ல பாத்தீங்கன்னா 20% தான். அந்த பாடத்துல இருக்கக்கூடிய ரெஸ்ட் எல்லாம் வந்து சும்மா ஃபில்லிங் வேர்ட்ஸ் தான். ஒரு பாடம் எடுத்தா இதுல கீவேர்ட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20%. அது தெரிஞ்சா போறோம். அந்த பாடமே உங்களுக்கு வந்த மாதிரி தானே. ஹோல் லெசன் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். அப்படிதான் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல 80-20 எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அடுத்தது ஃபீச்சர், அட்வான்டேஜ் அண்ட் பெனிஃபிட். நம்ம எல்லாரும் எதை வாங்குறோம்னா பெனிஃபிட் தாங்க வாங்குறோம். சார் கார் வாங்க போறீங்களா? ஆமா. ஓகே, என்ன கார் சார் வேணும்? இருக்கிறதே விலை கம்மி கார் எவ்வளவு? 5 லட்சம் தான் சார் விலை கம்மி. சரி, அப்புறம் அடுத்தது? இல்ல சார் இது வாங்கிக்கோங்க சார். எதுக்கு வாங்க சொல்றீங்க? இல்ல அது வந்து கருப்பு கலரா இருக்கு பாருங்க, வாங்கிக்கோங்க. கருப்பு கலர் என்பது ஒரு ஃபீச்சர். வெள்ளை கலர் என்பது ஒரு ஃபீச்சர். ப்ளூ கலர் என்பது ஒரு ஃபீச்சர். இப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க சார். கருப்பு கலர், ப்ளூ கலர், வெள்ளை கலர் கார் இருக்கு. ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ் பாருங்களேன். இந்த வெள்ளை கலர் வந்து கடுமையான வெயில்ல போகும்போது அந்த சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அப்போ கார் உள்ள ஹீட் இறங்காது. நீங்க ஏசி போட்டிருந்தா கூட கம்ஃபர்டபுளா இருக்கும். இதே கருப்பு கார்ல போனீங்கன்னா ஹீட் எல்லாம் அப்சார்ப் பண்ணும். ஏசி போட்டாலும் உங்களுக்கு உள்ள வேர்க்கும். இப்ப நான் என்ன சொல்றேன்,
கருப்பு, ப்ளூ, ஒயிட் இந்த காரோடைய அட்வான்டேஜஸ் சொல்றேன். ஸோ முதல்ல ஃபீச்சரை பார்த்து யாரும் வாங்குறது இல்லை. அட்வான்டேஜ் பார்த்தோன்னே மனசு மாறுது. அப்ப என்ன சொல்றீங்க? நைட்ல கார் போனா கூட லைட் இல்லாட்டி கூட இந்த வெள்ளை கலர் கார் எதிர்க்க வர்றவனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் சார். நீங்க கருப்பு லைட்டு இல்ல கருப்பு கலர்ல வந்து எதிர்க்கிறவனுக்கு தெரியாது, உங்க மேல மோதிடுவான். அப்போ பெனிஃபிட் என்ன? வெள்ளை கலர் வாங்குனீங்கன்னா லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இருட்டுல கொஞ்சம் லைட் கம்மியா இருந்தா கூட உங்க காரை எடுத்து கொடுக்கும். நீங்க வரேன்றது தெரியும். ஆப்போனன்ட் பார்ட்டி ப்ராப்பரா வருவான். நீங்க ஆக்சிடென்ட் இல்லாம அழகா போய் சேருவீங்க. இதுதான் பெனிஃபிட். அப்ப இப்ப எந்த கலர் இப்ப சூஸ் பண்ணுவீங்க? ஒயிட் கலர் காரை சூஸ் பண்ணுங்க இல்லையா? இல்ல சார், நான் கருப்பு சூஸ் பண்ணி ஹைவேல போய் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறேன்னு விரும்ப மாட்டீங்க. இந்த எண்ணம் வந்தாலே நீங்க அதுக்கு ஒரு வித்து போட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க தான் காரணம். இது கூட நீங்க தான் காரணம். எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல், ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ் மக்கள் சொல்லாததே கிடையாது சார், எல்லாம் இருக்கு. சரி, இதுல இன்னொரு மாதிரி, அப்பனா 20% வேலை செஞ்சா போருமா சார்? அப்படி இல்லை. உங்களுடைய எஃபர்ட் 100% போடணும். அதுல இம்பார்ட்டன்ட் எது? அந்த 20% விடாம முயற்சியோட சிறப்பா செய்யணும் தான் இருக்கும். எல்லாம் என்ன நினைச்சுக்கிறான், 20% பண்ணா போரும் போல இருக்கு, 80% வந்துடும். அந்த 20% எதுன்னு கண்டுபிடிக்கிறது தானே கஷ்டம். இந்த 20% எதுன்னு கண்டுபிடிக்க, அப்போ நீங்க என்ன செய்யணும்? உங்க ஃபுல் எஃபர்ட் போட்டதான் அனுபவத்துல எது அந்த 20% தெரிஞ்சிடும். யூ வில் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் தட் அண்ட் யூ வில் கெட் இன் டு இட். ஸோ 80-20 பிரின்சிபல் உங்க பிசினஸ்ல எல்லா விதத்திலையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது ஒரு பரேட்டோ, அந்த இட்டாலியன் அவன் கொடுத்த ஒரு நாலேஜ். இது வந்து நிறைய பேர் வெவ்வேறு விதமா அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணி அவங்க வசதிக்காக பண்ணோம். இப்போ நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, அல்லது ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க உட்கார்ந்து. என்னுடைய கஸ்டமர்ஸ் பேஸ் எடுங்க. உங்களுக்கு யார் யார் பிசினஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்க. அதுல இந்த ஃபர்ஸ்ட் 20% who has given you the major volume, அவங்கள போய் பாருங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு சல்யூட் வைங்க, தப்பே இல்லை. ஏன்னா தே ஆர் த பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு ரெஃபர் பீப்புள். நீங்க அவகிட்ட விட்டுட்டு பிரயோஜனம் இல்லாதவன்கிட்ட போய் உங்க டைம் வேஸ்டஸ்ட போய் நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி அ டெட்ரிமெண்டல் எஃபர்ட் பை. அது பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இந்த 80-20 பிரின்சிபலை நீங்க கத்துக்கக்கூடிய என்னது அப்படின்னா, உங்களுடைய 80% ஆஃப் எனிதிங் இஸ் கம்ஸ் ஃப்ரம் 20% ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ். இந்த 20% என்ன? ஹூ ஆர் ஆல் தே? எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணி பாருங்க. சார் கரெக்டா 80-20னா மீண்டும் சொல்றேன், could be 80-20, could be 70-30, could be 90-10, anything, but you got to find out that. அதுதான் உங்க வேலையா இருக்கும். அது கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா யூ யூ வில் see the difference. இன்னைக்கு நாம 2-3 விஷயம் பார்த்தோம். ஐ ஹோப் முதல்ல பொறுமையா கேட்டதுக்கு மீண்டும் நன்றிகள், பல கோடிகள். தேங்க்யூ 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 வெரி மச். இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இதை தயவு செய்து அப்ளிகேஷன்ல கொண்டு வாங்க. அதான் அது அப்ளிகேஷன். கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது அது அருமையான ஒரு குறள். அது எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த நிற்க என்ற வார்த்தைக்கெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நிற்கன்னா என்ன அர்த்தம்? வாட் ஹாவ் யூ லேர்ன்ட்? அதை அப்ளிகேஷன்ல கொண்டு வராத வரைக்கும் நீங்கள் கட்டுறது வேஸ்ட்னு அர்த்தம் இல்லையா? சப்போஸ் யூ ஆர் லேர்னிங் சம்திங், நீங்க வந்து ஒரு இன்ஜினியர் படிக்கிறீங்க, அதை அப்ளிகேஷன்ல கொண்டு வந்தா தானே அந்த கம்பெனி உங்களை பாராட்டும். இல்லைன்னா எப்படி பாராட்டும்? நீங்க படிச்ச படிப்பு, நீங்க செய்யற வேலை வித்தியாசமா இருந்தா அந்த வேலை செய்யறீங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய அந்த முக்கியமானது அதை நீங்க தரவாக அப்போ யூ கேன் அப்ளை. ஜுவாலஜி படிக்கிறாரு ஒருத்தர், பேங்க்ல கிளரிக்கல் ஸ்டாஃபா போறாரு. அப்போ he has to learn accounting இல்லையா? அக்கௌண்டிங் கத்துக்கிட்டாருன்னா அது ப்ராப்பரா பண்ணிட்டாருன்னா he will be get from. இப்போ ஜுவாலஜிக்கு அது சம்மந்தம் இல்லையே, இல்லதான். அப்போ அந்த படிப்பு என்ன வேஸ்ட் ஆனா? வேஸ்ட் இல்லை. ஜுவாலஜில என்ன கத்துக்கிட்டீங்க? எப்படிலாம் ஒரு ஒரு கிங்டத்தை பிரிக்கலாம், ஃபைலம் அப்படிலாம் எப்படி பிரிக்கலாம், அதுல இருக்கிற அனிமல்ஸ் எப்படி பிரிக்கலாம்னு எல்லாமே நீ பிரிச்சு பிரிச்சு பார்த்து கத்துக்கோன்னு சொல்லுது. அதே தான் இந்த இதுல அப்ளிகேஷன் கொண்டு வாங்க. அந்த நாலேஜ் வந்து பிரித்து படிப்பது, அதை இங்க கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொடுக்க போகுது. ஸோ கொட்டி கிடக்குங்க வாழ்க்கை பூரா. வாழப்போது கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு போகும், வருத்தப்பட வேண்டாம்.
வாழ்க்கை என்பது மேலையும் கீழையும் போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு 100% நன்மையா கொடுத்தேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மென்டல் ஆயிடுவீங்க. 100% தீமையே கொடுத்தேன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை மேல வெறுப்பு ஏற்படும், செத்து போயிடலான்னு போயிடும். ஆனா ரெண்டும் கலந்து கொடுத்தா, நீங்கள் செய்யும் காரியத்திற்கு உயிர் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் செய்த ஒரு காரியத்திற்கு உயிர் இல்லை. ஆனால் அந்த வினை, அந்த காரியம் என்பது வினை, அந்த வினையின் பயனை ஊட்டுபவன் இறைவன். அவ்வளவுதான். செய்த வினைக்கு உயிர் இல்லை. நான் ஒருத்தங்கிட்ட இருந்து பணம் எடுத்துட்டேன், 10,000 ரூபாய் திருடிட்டேன், யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே சந்தோஷம், 10,000 அடிச்சிட்டேன்னு. அவன் பயங்கர வேதனையில இருப்பான். அதை வச்சு யாரையோ அவங்க வீட்டுல யாருக்கோ ஃபீஸ் கட்ட போவான், ஏதோ ஒண்ணு எடுத்துட்டேன், யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். தன்னெஞ்சறிவது பொய்யா இருக்க உள்ளுக்குள்ள தானே இருக்கான் இறைவன், பார்த்துட்டான்ல, நீ கெட்டவன் இல்ல. அப்ப என்ன ஆகும்? 1,00,000 விட்டுருவ. அப்போ நீ வேதனைப்படுவல்ல. இதை கொண்டு வந்தது யாரு? நீதான். இவ்வளவுதான். உங்களால ஒருத்தருக்கு நன்மை செய்ய முடிஞ்சா தயவு செய்து நல்லா செஞ்சிருங்க. இல்லைன்னா தீங்க செய்ய வேண்டாம், விட்டுட்டு விலகி வந்துருங்க. நமக்கு சரி வரலன்னு விலகி வந்துருங்க. ஆனா சந்தோஷமா இருக்கு. So thank you very much, and I must be give my gratitude and enormous thanks to Mr. Vincent. Wonderful personality. He has given me a lot of opportunities like this in the earlier times also. So sir, மீண்டும் my feeling of gratitude goes to you, Mr. Vincent. Thank you very much. If there is any question, please ask me. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியா ரொம்ப சந்தோஷம் சார். இந்த ரூலை பத்தி அற்புதமா, அந்த பிரின்ஸ் பத்தி அற்புதமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இது கேள்வி பதிலுக்கான நேரம். உங்களுடைய கேள்விகளை நீங்க தாராளமா கேட்டு நீங்க ஆன்சர் வாங்கலாம். அதற்கு முன்னால யாராவது உங்க சாட் பாக்ஸ்ல உங்க நேம், நம்பர் அண்ட் உங்களுடைய பிசினஸ் அதை போடாம இருந்தா போட்டுருங்க. இது கேள்விக்கான நேரம். உங்களுக்கு கேள்விகளை சாரை நோக்கி நீங்க தொடுக்கலாம். நன்றி, வணக்கம். சார், ஜான் சார், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34 பேர் இருக்கும். ஆனால் ரொம்ப வெரி ஃபியூ பர்சன்ஸ் ஒன்லி அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க டீட்டெயில்ஸு. வேற யாரும் போடல. ஒன்ஸ் அகைன் இன்னொரு வாட்டி எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எல்லாரும் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 80-20 போடுங்க. ஓகே சார், ஓகே ஓகே. சோ இங்கேயும் ரூல் அப்ளிகபிள் ஆயிடுச்சு சார். சார் சொல்றாங்க. ஓகே, எனிவே தேங்க்யூ. உங்களுடைய கேள்விகள் எது இருக்குங்களா? யாருக்காவது கேள்விகள்? சில பேருக்கு என்ன கேள்வி கேட்கறது தெரியாம கூட இருக்கலாம். சார் வணக்கம். கெஸ் பண்ண முடியாது. வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய உரை இன்னைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க சார். நானும் இந்த கூப்பன பயிற்சி பண்ணுவேங்க சார். அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டா இருக்குங்க சார். நம்மளுக்கு எல்லாமே கை கொடுக்குங்க சார். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப். அது ரொம்ப நிறைய விஷயத்தில் நான் பயனடைஞ்சிருக்கிறேங்க சார். அந்த பயிற்சி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார். நான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்க கோயம்புத்தூர் பக்கங்களா? ஆமாங்க சார், கோயம்புத்தூர். உங்க தமிழ் எனக்கு சொல்லுது. ஆமாங்க சார். ஒரு சமயம் அந்த கூப்போனா பயிற்சி எனக்கு எப்படி கை கொடுத்தது இல்லைங்களாங்க சார். என் பேரை வாஷிங் சோடா சாப்பிட்டானுங்க. உடனே நாங்க டாக்டர்கிட்ட எடுத்துட்டு போறோம் பதட்டத்தோட. டாக்டர் சரி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி பாப்போம்மா, நாக்குல ஒன்றும் பெருசா இல்லை, இருந்தாலும் நீங்க கோயம்புத்தூர் எடுத்துட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்றாரு சார். அவர் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு பையனை அப்படியே மருமகையில புடிச்சிட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் கூப்போனா பயிற்சி பண்ண ஆரம்பிச்சேங்க சார். மைடியர் தமிழ், என்னோட பேர பேர் தமிழ். மை டியர் தமிழ் ஹெல்த், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி என்னுடைய உணர்ச்சியை அவ்வளவும் கொட்டி பண்றேங்க சார். 1/2 மணி நேரம் கழிச்சு டாக்டர் பையன் கியூர் ஆயிட்டானுங்க, நீங்க இன்னும் பயப்பட தேவையில்லைங்க அப்படின்னு சொல்றாருங்க சார். அது நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு போனா நிறைய இருக்குங்க சார். என்னுடைய வாழ்க்கையில நிறைய நடந்திருக்குங்க. அது நான் பண்ணுவேங்க சார் ரொம்ப நம்பிக்கையோட. தேங்க்யூ வெரி மச் மா. நீங்க அதை பத்தி நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா இதுக்கு ஃபுல் அழகான பேர் ஹோ ஒப்போனோ போனோ. இது நான் ஒரு முறையா படிச்சு சர்டிஃபைடு ஹோ ஒப்போனோ போனோ பிராக்டிஷனர்னா நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குது. இது ஆரம்பத்துல எல்லாரையும் நம்ப முடியாதுமா.
இது செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஆமாங்க சார். எனக்கு அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா நான் இப்படிதான் பண்ணுவேன் சார். மை டியர் செல்ஃப், ஐ எம் சாரி, forgive me, thank you, I love you, I forgive myself அப்படின்னு லாஸ்ட் டைம் சொல்லிட்டு சேர்த்தீங்களா, ஐ plan ஃபர்கிவ் பண்ணுவேன். மை செல்ஃப். அது எனக்கு ஒரு பாடம். இப்போ இன்னைக்கு ஆமாங்க நான் சார். உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். போன வந்து அந்த இது பிரகாரம் ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ, ஐ ஆமாங்க. ஃபர்கிவ் மை செல்ஃப். தட் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல். தேங்க் யூ மா, தேங்க் யூ. தேங்க்யூ. ஆடியன்ஸ் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வணக்கம் சார், நான் மதுரையிலிருந்து கணேஷ் என்னோட பேரு. மதுரை எம்பதி சொல்லுங்க சார். இந்த 80-20 பிரின்சிபல் நல்லா கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்துச்சு சார் நீங்க சொன்ன விதம். நானும் 80-20 பிரின்சிபல் நிறைய யூடியூப்ல இதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் நீங்க நெகட்டிவ் சைடும் பிளஸ் அந்த 80-20 ரூல்ஸை வந்து அந்த பேலன்ஸ்ல உள்ள அந்த 20% போக 80% எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத ஒவ்வொரு அதை நம்ம பத்தி இதை பத்தி நான் ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. பட் அந்த 20% எப்படி யூஸ் பண்றது ஒவ்வொரு விஷயமும் சொல்றது, அது என்ன எப்படி சார் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. இட் டிபெண்ட்ஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு அப்ளை. நீங்க எங்க அப்ளிகேஷன்ல கொண்டு வர போறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அது அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சிச்சுவேஷன் சொன்னீங்கன்னா என்னால சொல்ல முடியும். இப்ப சார் நம்ம ஒரு 10 கஸ்டமரை பாக்குறோம், 2 கஸ்டமர் நமக்கு கிளிக் ஆகி ஓகே அப்படின்ற மாதிரி நம்மளோட பிசினஸ் நம்ம இது பண்ணுறோம் சார். அடுத்து ஒரு 8 கஸ்டமரை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுலயும் நம்ம 80-20 அப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா சார்? ஒவ்வொருத்தரும் அந்த 8 பேர்ல அந்த பேலன்ஸ் 8 பேர்ல 20% வந்து 1.6, அதுல 2 பேர் தான் வருவோம். அந்த மாதிரி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் பண்ணலாம். அப்போ உங்களுடைய முதல் அப்ரோச் அவங்கள எந்த தாக்கமும் ஏற்படுத்தலைன்னு அர்த்தம். ரெண்டாவது அப்ரோச் அல்லது மூணாவது அப்ரோச் அவங்கள தாக்கத்தை ஏற்படுத்தி அதுல 2 பேர் வருவோம். பாக்கி 6 பேர் அதுல 80-20 போடுங்க, ஒருத்தர் வருவார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. அடுத்து யாராவது கேள்விகள், கடைசி கேள்வியா இருக்கட்டும். அடுத்து ஒரு நேயர் யாராவது கடைசி கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் கல்பாக்கம். கேளுங்க சார். சார், டாக்டர் அசோக்குமார் ரொம்ப அருமையா வந்து இந்த 80-20 பிரின்சிபலை பத்தி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சொன்ன மாதிரி நாங்க நிறைய விஷயங்கள்ல இதை வந்து கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம். பட் எனக்கு என்னன்னா, இந்த மேடம் ஒருத்தவங்க பேசினாங்க பாருங்க, ஓப்பனோப்போ பத்தி நான் வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் பல பேருக்கு வந்து அது ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து மிஸ்டர் சசிகுமார் கோயம்புத்தூர், யாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அசோக்குமார் சாருக்கு தெரியும் சார், தெரியும். சசிகுமார் கோயம்புத்தூர் அவருடைய மிராக்கிள் மார்னிங் பயிற்சியில வந்து நானே வந்து மார்னிங் 5 மணிக்கு நம்ம எடுப்போம். 4:45 சார் கிருஷ்ணமூர்த்தி சார். சார் பேர் வந்து அசோக் குமார் இல்ல, அசோக் பாபு. சாரி சார், அசோக் பாபு சார். நல்ல அது அருமையான ஒரு ஓப்பன் ஓப்போ ப்ராக்டிஸ் வந்து நாங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ நீங்க இந்த பனி ஃபவுண்டேஷன் என்ன பண்றாங்க, இதுக்கு பேஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் ஓகே வாழ்க்கையில வந்து. அதாவது இதுக்கு மிஸ்டர் வின்சென்ட் இருக்காரு, அதை பத்தி ஒரு ஆரம்பத்துல பேசினாரு. நான் இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஏசி துறை, அதாவது ஏர் கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். ஒரு 10 பேர் வந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரைனிங் பண்ணி அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அதுக்கு பணமும் கொடுத்து அவங்க இண்டிவிஜுவலா ஒரு ஏசி மெக்கானிக்கா ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவரு பசிக்குதுன்னு போய் எனக்கு 2 பிஸ்கெட் டீ வாங்கி கொடுக்கல சார். பிஸ்கெட் பண்றது எப்படி, டீ பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன ஒரு கடை வச்சு கொடுத்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு அவர் போடுற எஃபர்ட், மிஸ்டர் வின்சென்ட் போடுற எஃபர்ட் அவருக்கு தெரியல. ஆனா அவருடைய தலைமுறையே சிறப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, தானத்துக்கும் தர்மத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு சார். அதாவது நீங்க யார வேணா இருந்துட்டு போங்க, நன்மை செய்பவரா, தானம் கொடுப்பவரா, தர்மம் செய்பவரா, ஆட்டோமேட்டிக்கா கடவுள் கிரேஸ் வந்துடும் சார். சேரிட்டி வாழ்க்கையில் கொல்லாமை அதிகாரத்துல வள்ளுவர் ஒண்ணு சொல்றாரு, கொல்லான் புலால் உண்ணானை எல்லா உயிரும் தொழும்ங்கிற. பியூர் வெஜிடேரியன் நடந்து போறான்னா அந்த சின்ன சின்ன பூச்சி கொண்டு அவனை பார்த்து கும்பிடுமா. இது எப்படி சார் கும்பிடும் அப்படின்லாம் கேட்க முடியாது. இது வந்து ஒரு அலிகோரி, ஆங்கிலத்துல அலிகோரின்னு சொல்லுவோம். இதோடைய விஷயத்தை புரிய வைப்பதற்காக அந்த மாதிரி சொல்றாரு. தன் ஊன் பெருக்கத்தான் பெரிது ஊன் என்பாம் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு கொண்டு போறாரு.
இது வந்து திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் கொல்லாமை அதிகாரத்துல இப்படி வருது. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு பண்ணலைங்க, லைஃபை மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு சில ஏசி ரிப்பேர் பண்றவங்களாம் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். 3 மிஷின் 4 மிஷின் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 more than 1 lakh they earn. அவங்க படிப்பு 10th தான். ஆனா if they have taken training under Mr. Vincent இந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு ஒரு சிறப்பா கத்துக்கிட்டு வந்தாருன்னா அவர் வேலையில எடுத்துக்க ரெடியா இருக்காரு. சொல்லியும் கொடுக்குறாரு, 100 ரூபாய் வாங்குறது இல்ல, ஸ்டைபண்ட் கொடுக்குறாரு. லேட்டா பண்றாரு, தெரியல அது. ஓகே, தேங்க்யூ அசோக் பாபு சார். நான் கூட இவ்வளவு அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு தெரியல. உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். நன்றி சார். நான் நிறைய பேசுறேன் சார், பசங்க லைன்ல நான் வர்றேன் சார். உங்க கான்டாக்ட் நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தீங்கன்னா ஐ வில் கம் பேக் டு யூ அகைன் சார். அது திரும்ப உங்களுக்கு பேசுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மேடம், அடுத்த பகுதிக்கு போலாம் மேடம். சார், டாக்டர் அசோக் பாபு சார், உங்கள் ஆழமான கருத்துக்களுக்கு நன்றி சார். இப்பொழுது நிகழ்ச்சியின் நன்றியுரையை வழங்குவதற்காக பணி ஃபவுண்டேஷன் வைஸ் சேர்பர்சன் திரு சிவராமகிருஷ்ணன் சாரை அழைக்கிறேன். சார், கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்களாம் புதுசாக வந்திருக்கேன்னு சொல்றீங்க, உங்க நம்பரெல்லாம் கொஞ்சம் போட்டு விடுங்க. அப்பதான் எங்களுக்கு அடுத்து உங்களை தொடர்பு கொள்ள எதுக்காவது செய்திகள் அனுப்புறதுக்கு வசதியா இருக்கும். நன்றி, வணக்கம். பிசினஸ்ல 20% சார், நீங்க பேசுறது பிரேக் ஆகுது. ஹலோ சார், நீங்க பேசு பிரேக் ஆகுது. உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுது, ஒன்றும் கேட்கல, சரியா கேட்கல. கொஞ்சம் சரியா நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு போல, கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. சார், சார் கேட்கல சார் வாய்ஸ். சரி, இப்ப சாருக்கு பதிலா நானே வந்து நன்றிரை பண்ணிடுறேன். பாவம், அவருக்கு ஏதோ சம்திங் ராங் சிக்னலா அல்லது சம்திங் தெரியல எனக்கு. இப்ப கிளியரா இருக்கேன் சார். இப்ப கிளியரா பேசுங்க சார், பேசுங்க சார், கேக்குது சார். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். லைஃப் மற்றும் பிசினஸ்ல மூலியமா 80% சக்சஸ வந்து எப்படி பெறுவோங்கிறத வந்து எதுல போக்கஸ் பண்ணோம், எதுல போக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி அசோக் பாபு சார் வந்து இந்த வகுப்பு மூலம் எடுத்து வச்சாங்க. நமது டைம் மற்றும் எனர்ஜி மற்றும் ஆட்டிடியூட் மற்றும் லவ் வந்து சரியான திசையில செலுத்துறதுக்கு வந்து இந்த 80 பிரின்சிபலை வந்து நமக்கு ஹலோ மேடம், இன்று இந்த வகுப்புல பயிர்ந்து வந்த கருத்துக்களை வந்து மனதுல உள்வாங்கப்பட்டதோடு நின்று விடாமல நாளை முதல்ல வந்து நமது செயல்களை கொண்டு வரும் என்று நம்புறேன். நான் அசோக் பாபு சாரை பத்தின அறிமுறை மூலம் வந்து அவர் வந்து பல்துறை வல்லுநர் அப்படிங்கிறத முடியுது. அதை பத்தி குறிப்பிட்ட சிறப்பு பிசினஸ் தாண்டி வந்து மனித நல்வாழ்வுக்காக வந்து தொண்டாற்றி வருகிறான்னு சொன்னாங்க. அதுக்காக சாருக்கு ஒரு ராயல் சல்யூட். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் வந்து மிக சிறப்பா அமைய ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். டைம் இஸ் மணின்னு சொல்லுவாங்க. முக்கியமா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி வகுப்புல பங்கேற்றமைக்காக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மிஸ்டர் சிவா சார். Thank you Ashok sir. Thank you so much for this wonderful opportunity to us also. நீங்களும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க இந்த 80-20 பிரின்சிபல் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். சீஃப் கெஸ்ட் ஃபர்ஸ்ட் லீவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் 1 by 1 லீவ் ஆகலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. தேங்க்யூ டாக்டர் அசோக் பாபு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் அசோக் பாபு. தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லீவ் ஆகலாம், தொடர்ந்து பேசுவோம். சார் நான் லீவ் ஆயிட்டுங்களா சார்? லீவ் ஆக மேடம், லீவ் ஆகிடு மேடம்.
தேங்க்யூ மேம். சரி. தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ சிவா சார். தேங்க்யூ லட்சுமி நாராயண் தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ தேங்க்யூ. கலாமணி மேம். தேங்க்யூ ஷர்மிளா மேடம்.